Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாஸ் 8 மேத்ஸ் கணித பிரகாஷ் பார்ட் 2 புக்ல இருக்க சாப்டர் 2 தி பௌதியான பித்தகோரஸ் தியரம். பேஜ் நம்பர் 36 2.2ல இருக்க ஹாஃபிங் அ ஸ்கொயர் டாபிக்ல வர கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். இப்போ முதல்ல ஒரு ஸ்கொயர் எப்படி டபுள் த ஏரியா இருக்க மாதிரி மாத்துறதா பார்த்தோம். ஸோ டயக்னல் எடுத்துட்டு இந்த டயக்னல் சைடு வந்து எடுத்து ஒரு ஸ்கொயர் வந்து அது டபுள் த ஏரியா இருக்கும் அந்த ஸ்கொயருக்கு, நியூ ஸ்கொயருக்கு. இப்போ ஹாஃப் பண்ணணும், ஒரு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதோட ஏரியாவை ஹாஃப் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுவோம்? லாஸ்டா பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்கொயரை நம்ம டபுள் ஆக்கணும் அப்படின்னா ரெண்டு ஸ்கொயர் இருந்தா அது ஏரியா டபுளா இருக்கு. இப்போ இந்த ஸ்கொயரை வந்து நம்ம டயக்னலா கட் பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு பீசஸும் இங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு நியூ ஸ்கொயர் கிடைக்குது which has diagonal as the side length. இதோட சைட் லென்த் வந்து டயக்னலோட லென்த்தா இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ்க்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ண போறோம். இது வந்து அந்த ஏரியாவை டபுள் பண்றதுக்கு நம்ம பண்ணது. இதை இங்க வந்து ஹாஃப் பண்ண போறோம். ஒரு ஸ்கொயரோட இதுதான் அந்த ஸ்கொயர்னா அந்த ஸ்கொயர்ல ஹாஃப் த ஏரியா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அப்போ இதே ப்ராசஸ் நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம். இங்க என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கொயருக்கு இதே மாதிரி இன்னொரு ஸ்கொயர் எடுத்துட்டு இங்க எக்ஸ்ட்ராவா அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, இந்த பீசஸ்லாம் நம்ம எடுக்க போறோம். எப்படி எடுக்க போறோம்னா இதோட மிட் பாயிண்ட், இந்த ஸ்கொயரோட சைட்ல இருந்து இருக்கு இல்லையா, அதுல மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இதெல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு நியூ ஸ்கொயர் கிடைக்கும். அந்த ஸ்கொயர் வந்து ஹாஃப் த ஏரியா ஆஃப் த ஒரிஜினல் ஸ்கொயரா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இதோட ரிவர்ஸ் தான். முதல்ல இது ஒரிஜினல் ஸ்கொயர், இதுல இருந்து நம்ம டயகனல் லென்த்துக்கு ஒரு ஸ்கொயர் இந்த வெர்டிசஸ் ஜாயின் பண்ற மாதிரி வரைஞ்சோம். அது வந்து டபுள் ஆச்சு. இங்க ஹாஃப் பண்ண போறோம். அப்போ இதுதான் ஒரிஜினல் ஸ்கொயர். அதுல மிட் பாயிண்ட் எடுத்துட்டு நடுவுல ஒரு ஸ்கொயர் வரைகிறோம். அப்போ அதோட ஸ்கொயர் வந்து half the area of the original ஸ்கொயரா இருக்கும். Why is the smaller inside square half the area of the larger square? இது larger ஸ்கொயரை விட எதுக்கு இந்த smaller square half the area அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ இதுல வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம், ஈஸ்ட் வெஸ்ட் அண்ட் நார்த் அண்ட் சவுத்னு. இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே கான்கிருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். இத பத்தி நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். இது எல்லாமே கான்கிருவன்ட்டா இருக்கும்னு. அப்போ இங்க எத்தனை கான்கிருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? 1 2 3 4. இப்போ நியூவா கிரியேட் பண்ண இந்த குட்டி ஸ்கொயர்ல 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இதே பிகர் ஸ்கொயர், ஒரிஜினல் ஸ்கொயர்ல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா டபுள் த ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இந்த ஒரிஜினல் ஸ்கொயர்ல. அப்போ ஒரிஜினல் ஸ்கொயரோட கம்பேர் பண்ணும்போது நியூ ஸ்கொயர்ல half the triangles இருக்கு. அதனாலதான் the area is half that of the original square னு சொல்றோம் கன்ஃபார்மா. Cut out a square from a piece of paper. Now make a square whose area is half the area of the first square. ஒரு ஸ்கொயரை கட் பண்ணிட்டு இந்த ஸ்கொயர்ல இருந்து half the area இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயரை கிரியேட் பண்ண சொல்றாங்க. அப்ப எப்படி கிரியேட் பண்ணுவோம்? இப்ப நம்ம டபுள் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா, சைட் லென்த் டபுள் பண்ணா நமக்கு டபுள் ஆகுமா? ஆகாது. அதே மாதிரி இங்க இந்த சைட் லென்த் ஹாஃபா எடுத்தோம்னா ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. Will the square having half the side length have the half the area? இந்த half the side length இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் வரைஞ்சா இதுதானே half the side length. அப்போ இந்த சைட் லென்த் ஒரிஜினல் சைட் லென்த்தா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் வரையும். அப்போ அது half the ஏரியாவா இருக்குமா? இல்ல. ஏன்னா இதுல 1/4 தான் வருது. இப்ப ஹாஃபா நம்ம டிவைட் பண்றோம்னா இது 1 2 3 4ன்னு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் 4 வருது. அப்போ 4 டைம்ஸ் பிகரா இருக்கு இந்த ஒரிஜினல் ஸ்கொயர். இல்லைன்னா ரிவர்ஸ் சொல்லணும்னா இந்த குட்டி ஸ்கொயர் நியூ ஸ்கொயர் வந்து 1/4 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் ஸ்கொயர். ஆனா நமக்கு என்ன வேணும்? 1/2, அதாவது ஹாஃப் த ஸ்கொயர் ஏரியா இருக்க மாதிரி தான் வேணும். ஆனா நமக்கு இந்த சைட் லென்த்தை ஹாஃபா பிரிச்சோம்னா நமக்கு ஹாஃப் ஏரியா இருக்க மாதிரி வராது, 1/4 ஏரியா இருக்க மாதிரி தான் வருது. ஸோ இந்த ஸ்கொயரை வச்சு நம்ம 1 2 3 4ன்னு 4 டைம்ஸ் இந்த ஒரிஜினல் ஸ்கொயரை நம்ம ஃபில் பண்ணலாம். பட் அவங்க என்ன கேக்குறாங்க? ஹாஃப் த ஸ்கொயர் ஏரியா. அப்ப அது எப்படி பண்றதுன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பர் ஒரு ஸ்கொயர் பேப்பர். இதுல ஹாஃப் த ஏரியா இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயரை வர வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு ஸ்டெப்ஸ் என்ன பாத்தீங்களா, இங்க எல்லாத்துலயும் மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அதை ஜாயின் பண்ணோன்னு. இப்போ அந்த மாதிரி தான் பண்ண போறோம். இது கட்லாம் பண்ண போறதுல ஃபோல்ட் பண்ணாவே நம்ம வர வைக்கலாம். எப்படின்னா, இப்போ இந்த சைட் லென்ஸ்க்குலாம் மிட் பாயிண்ட் தெரியணும். அதுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணீங்கன்னா இங்க இங்க இங்கன்னு எல்லா சைடும் மிட் பாயிண்ட் வந்துடும். இப்போ அந்த மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ஒரு வெர்டிசஸா வர மாதிரி நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணணும்.
அப்போ இந்த ஒரிஜினல் ஸ்கொயர்ல இருக்க வெர்டெக்ஸ் வந்து மிடில்ல போகும், சென்டர் ஆஃப் த ஸ்கொயர்ல போகும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபோல்ட் பண்ணணும். எல்லா வெர்டிசஸும் இந்த மிடிலுக்கு வரணும். அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டா இந்த மிட் பாயிண்ட்ல தான் இது கட் ஆகும். இப்போ வந்திருக்க இந்த நியூ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஒரிஜினல் ஸ்கொயர் இல்லாம இதை ஃபோல்ட் பண்ண பிறகு வந்த அந்த நியூ ஸ்கொயர் வந்து half the area of the ஒரிஜினல் ஸ்கொயரா இருக்கும். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் புக்ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. PQRSங்கிற ஒரு நியூ ட்ரையாங்கிள் half the area இருக்க மாதிரி வர வச்சிருக்காங்க. Why is PQRS a square? Why is its area half that of the original paper? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து PQRS மார்க் பண்ணிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு எக்ஸாக்ட் ஸ்கொயர்னு எப்படி சொல்றாங்க அண்ட் half of the ஒரிஜினல் பேப்பர்னு எப்படி கரெக்டா சொல்றாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா இதோட ஆங்கிள்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதை ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு இந்த ஆங்கிள்ஸ் என்னவா இருக்கும், 90 டிகிரியா இருக்கும். அண்ட் இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே இங்க பைசெக்ட் ஆகும் இல்லையா ஒரு ஸ்கொயரு, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேமா இருக்கும். அப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிளா இருக்கும். மற்ற ட்ரையாங்கிள்ஸுமே கான்கிருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் தான். ஸோ எல்லாமே ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள் தான். அப்போ இந்த ஆங்கிள்ஸ் என்னவா இருக்கும், சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி, அதுல 90 டிகிரி ஒரு ஆங்கிள் பார்த்தாச்சு. அப்போ மீதி வந்து 90 டிகிரி. அண்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவலா இருக்கும். இந்த 90 டிகிரியை ஈக்குவலா பிரிச்சோம்னா 45 45. இந்த ஆங்கிள் 45, இதுவும் 45. அதே மாதிரி தான் மற்ற ட்ரையாங்கிள்ஸ்லயும் வரும் 45 45ன்னு, பிகாஸ் எல்லாமே கான்கிருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். அப்படி பாத்தீங்கன்னா இப்போ 45 பிளஸ் 45 எவ்வளோ, 90 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் என்னன்னு வருது, 90 டிகிரின்னு வருது. அதே மாதிரிதான் இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் எல்லாமே இந்த ஸ்கொயர், இந்த உள்ள இருக்கிறது ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, அப்போ இந்த ஸ்கொயர் நியூவா கிரியேட் பண்ண இந்த டயக்ராமோட ஆங்கிள்ஸ் எல்லாமே 90 டிகிரி. அண்ட் இந்த லென்த்துமே கரெக்டா மிட் பாயிண்ட்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஈக்குவல். ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் இது எப்படி half the ஏரியா சொல்றோம்னா, இப்போ இதுல வந்து எத்தனை ஐசோசெலஸ் கான்கிருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, 1 2 3 4 இருக்கு. உள்ள இருக்க அந்த ஸ்கொயர்ல 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இப்போ வெளியில இருக்க ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இப்போ half the ட்ரையாங்கிள்ஸ் தானே இங்க இருக்கு. இந்த ஹோல் ஸ்கொயர்ல 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா அப்போ உள்ள இருக்க நியூ ட்ரையாங்கிள்ல பாதி, அதுல பாதி தான் இருக்கு, 4 ட்ரையாங்கிள்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த நியூ ஸ்கொயர் வந்து half the ஏரியா ஆஃப் த ஒரிஜினல் ஸ்கொயர்னு சொல்லலாம். 2.3 hypotenuse of an isosceles right triangle. Hypotenuse அப்படின்னா என்ன, ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள்ல வர ஹைபோட்டனஸ்னா இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த சைடு தான் வந்து ஹைபோட்டனஸ்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இத பத்தி தான் நம்ம படிக்க போறோம். Find the hypotenuse of the isosceles right triangle. இதுதான் isosceles right triangle. இதுல hypotenuse என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இதோட சைட்ஸ் வந்து நம்ம 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ 1 யூனிட் 1 யூனிட். இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் ஆஃப் 1 யூனிட். இதுவும் 1 யூனிட். ஸோ ஸ்கொயர் ஆஃப் சைட் 1 யூனிட். அண்ட் இந்த டயகனல் யூஸ் பண்ணி அது ஒரு ஸ்கொயர் வரைஞ்சோம்னா அப்போ அந்த ஸ்கொயரோட ஏரியா எப்படி இருக்கும், டபுள் த ஏரியா ஆஃப் த ஒரிஜினல் ஸ்கொயர். இந்த ஒரிஜினல் ஸ்கொயரோட டபுள் த ஏரியா இந்த ஸ்கொயர் இருக்கும். பிகாஸ் டயகனல் யூஸ் பண்ணி டயகனலை வந்து சைட்ல இருந்து எடுத்து ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா இங்க டயகனல் கட் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த ஏரியா மட்டும் பாருங்க. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். கரெக்டா? இதுல நம்ம ரைட் ஆங்கிள் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஹைபோட்டனஸ் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் வச்சு நம்ம ஹைபோட்டனஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா, இதுலயும் ஹைபோட்டனஸ் நமக்கு தெரியாது. ஆனா ஹைபோட்டனஸ சைட்ல இருந்தா வச்சு ஒரு ஸ்கொயர் இருக்கு. அப்ப அந்த ஸ்கொயரோட ஏரியா நமக்கு தெரியுமா, தெரியும். ஏன்னா இந்த ஒரிஜினல் ஸ்கொயரோட டபுள் த ஏரியா தான் இந்த ஸ்கொயருக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்கொயர் பேரு RESTன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் REST equal to twice the area of PER.
ஏஆர். இந்த பிஇஏஆர்ங்கிற குட்டி ஸ்கொயரோட டபுள் த ஏரியா இந்த ஆர்இஎஸ்டிக்கு இருக்கும். அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன? இதோட யூனிட்ஸ் வந்து 1 யூனிட் 1 யூனிட்னு சொன்னோம் இல்லையா? அந்த சைட் லென்த். இப்போ சைட் லென்த் 1 யூனிட்னா அதோட ஏரியா என்னவா இருக்கும்? அதுவுமே 1 இருக்கும். 2 இன்டூ ஏரியா எப்படி பார்ப்போம்? ஸ்கொயரோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர். அப்போ ஏங்கிறது இங்க 1, ஸோ 1 ஸ்கொயர். அப்போ அதுவுமே 1 தான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 இன்டூ 1 2. இப்போ 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்து ஏரியா ஆஃப் இந்த ஆர்இஎஸ்டிங்கிற ஸ்கொயருக்கு இருக்கு. இப்போ இந்த ஸ்கொயரோட லென்த் வந்து நமக்கு தெரியாது. இதை வந்து நம்ம சின்னு எடுத்துப்போம். அப்போ ஏரியா ஆஃப் ஆர்இஎஸ்டிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஸ்கொயரோட ஏரியா இந்த சிங்கிற சைடை ஸ்கொயர் பண்ணுவோம். ஏ ஸ்கொயர் சொன்னாலே இங்க ஏக்கு பதில் சிங்கிற வேரியபிள் எடுத்திருக்கோம். ஸோ சி ஸ்கொயர். ஸோ இது வேரியபிளா யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இதோட ஏரியா நம்ம இங்க கண்டுபிடிச்சோம், which is 2. அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ சி என்னவா இருக்கும்? சிங்கிறது இந்த சைட் லென்த் ஆஃப் த ஸ்கொயர். இந்த ஏரியால இருந்து நம்ம சைட் லென்த்தை கண்டுபிடிக்கிறோம். எப்படி? சி ஸ்கொயர்ங்கிறது ஏரியா, அது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதோட வேல்யூ 2ன்னு இந்த சின்ன ஸ்கொயரை வச்சு. ஸோ அதுல இருந்து சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா சி ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் வந்து ரைட் சைட் போச்சுன்னா ரூட்டா மாறும். எப்படி இங்க மல்டிபிளிகேஷன் இருந்தா ஈக்குவல் டு அந்த சைட் போனா டிவிஷன், அதே மாதிரி இங்க டிவிஷனா இருந்தா அங்க போனா மல்டிபிளிகேஷன், அந்த மாதிரி மாறும் இல்லையா? இங்க சப்ராக்ஷன் இருந்தா அடிஷன், அந்த மாதிரி இங்க ஸ்கொயர் இருந்தா ரைட் சைடு போகும்போது அது ஸ்கொயர் ரூட்டா மாறும். அப்போ √2 சி ஈக்குவல் டு √2. அப்போ இந்த லென்த்தோட வேல்யூ என்ன? √2. அப்ப நான் இத சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள் which is having 1 unit side length. இங்கேயும் அதானே 1 unit side length and இது ஹைபோட்டனஸ் தான் கேட்டாங்க. இப்போ இந்த லென்த் நம்ம என்ன பார்த்தோம்? √2. அப்ப இந்த ஹைபோட்டனஸோட லென்த் என்ன? √2. நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ட்ரையாங்கிளோட ஹைபோட்டனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்கொயரை ஒரு எக்ஸாம்பிளா வச்சு அதோட ஏரியாஸ் எப்படி டபுள் ஆகுதுங்கிற வேல்யூஸ்லாம் வச்சு நம்ம அந்த ஹைபோட்டனஸோட லென்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த √2ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியுமா? Is √2 less than or greater than 1? 1 விட அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா இந்த √2? இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்கொயர் ஆஃப் சைட் லென்த் 1 யூனிட். அப்ப அதோட ஏரியா என்னவா இருக்கும்? 1 ஸ்கொயர் which is 1 ஸ்கொயர் யூனிட். அதே மாதிரி இன்னொரு ஸ்கொயர் அதோட சைட் லென்த் வந்து √2. அப்போ அதோட ஏரியா என்னவா இருக்கும்? √2 ஸ்கொயர். இப்போ √2வும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா 2 ஸ்கொயர் யூனிட். எப்பவுமே ரூட்டுக்கும் ஸ்கொயரும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப ஆன்சர் வந்து 2. ஸோ 2 ஸ்கொயர் யூனிட். அப்போ 1 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான் வருது. ஆனா √2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 2 வருது, அதிகமா வருது இல்லையா? அப்போ அந்த √2ங்கிற வேல்யூ கண்டிப்பா will be greater than 1. ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணும்போது கம்மியான வேல்யூ வருது, √2 ஸ்கொயர் பண்ணும்போது 1 விட அதிகமான ஒரு வேல்யூ 2ன்னு வருது. ஸோ √2 தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இஸ் √2 is less than or greater than 2? இப்போ 2ஓட கம்பேர் பண்ண சொல்றாங்க. √2ங்கிறது less than இல்ல greater than அப்படின்னு. இப்ப அதே தான் நம்ம எடுக்க போறோம் with 2 side length. அப்ப அதோட ஏரியா என்னவா இருக்கும்? 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்ப √2 சைட் லென்த் உள்ள ஒரு ஸ்கொயருக்கு ஏரியா பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்ப எது அதிகமா இருக்கு? 2 சைட் லென்த்தா இருக்க ஸ்கொயரோட ஏரியா தான் அதிகமா இருக்கு. இப்போ 2 விட இந்த √2ஓட வேல்யூ கம்மியா இருக்கு. ஸோ √2 is less than 2. அதோட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சு அது வந்து எது அதிகமா இருக்கு கம்மியா இருக்குங்கிறத பொறுத்து நம்ம இந்த √2 and 2ஓட வேல்யூ எப்படி கிரேட்டரா இருக்கா லெஸரா இருக்கான்னு நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஸோ இந்த √2 வந்து எப்படி இருக்குன்னா is less than 2 and greater than 1 இருக்கு. இதை நம்ம எப்படி படிப்போம்னா 1 a lower bound on √2 and 2 an upper bound அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து lower bound and இது வந்து upper bound for this √2. அதாவது 1க்கும் 2க்கும் நடுவுல தான் அந்த √2ஓட வேல்யூ இருக்கு. இப்ப இந்த √2ஓட வேல்யூ எவ்வளவு க்ளோசர் பவுண்ட்ஸ், இன்னும் க்ளோசர் பவுண்ட்ஸ், அதாவது 1க்கு அப்புறம் 1.5 1.7 அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் நம்ம சொல்ல போறோம். அது எப்படி சொல்வோம்னா இப்போ 1.1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் நமக்கு தெரியும் 1ன்னு, அண்ட் 2 ஸ்கொயர்
4. அதை வச்சு நம்ம இந்த 1க்கும் 2க்கும் நடுவுல தான் இந்த நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோமா. இப்போ அதுக்கும் நடுவுல இருக்க நம்பர்ஸ பார்க்க போறோம், which is 1.1 ஸ்கொயர், 1.2, 1.3, 1.4 இந்த வேல்யூலாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ 1.1 ஸ்கொயர் வந்து 1.21, 1.2 ஸ்கொயர் வந்து 1.44, இது 1.69, 1.96, 1.5 ஸ்கொயர் வந்து 2.25. இங்க பாத்தீங்கன்னா 2 ரீச் ஆயிருச்சு. ஆனா √2 ஸ்கொயர் பண்ண வேல்யூ என்ன நமக்கு 2. √2 ஸ்கொயர் பண்ணா வர வேல்யூ 2. அப்போ இந்த 2ங்கிறது இந்த ரேஞ்ச்குள்ள தானே வரும், 1.96 and 2.25 அந்த ரேஞ்ச்குள்ள தான் நமக்கு இந்த 2ங்கிற வேல்யூ வருது. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. 1.4 ஸ்கொயர் அண்ட் 1.5 ஸ்கொயருங்கிற இந்த ரெண்டு வேல்யூ. இப்போ இதுல இருந்து நமக்கு லோவர் பவுண்ட் என்ன கிடைச்சது, 1.4 அண்ட் அப்பர் பவுண்ட் வந்து 1.5. இந்த ரெண்டு வேல்யூக்குள்ளதான் இந்த √2 இருக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த ஒரு பாயிண்ட் போடணும். 1.4 இருக்கா, அதுக்கு அடுத்து என்ன வரும், 1.41, அப்புறம் 1.42 அந்த மாதிரி வரும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 1.9881, 2.0164. இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டாம், ஏன்னா √2 ஸ்கொயரோட வேல்யூ 2. அப்போ இந்த 2ங்கிற வேல்யூ எங்க வருது, இந்த 1.41 ஸ்கொயருக்கும் 1.42 ஸ்கொயருக்கும் நடுவுல வருது. ஏன்னா இங்க 2 ரீச் ஆயிருச்சு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவுல தான் இந்த √2 வேல்யூ வரும். அப்போ 1.41 லோவர் பவுண்ட், √2 less than 1.42 இந்த வேல்யூக்குள்ளதான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க ஆரம்பிச்சோம், 1 less than √2 less than 2. இங்க 2 ஓட வேல்யூ எடுத்துட்டு இப்போ 1.41 less than √2 less than 1.42ங்கிற இந்த அப்பர் அண்ட் லோவர் பவுண்டுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம க்ளோசர் பவுண்ட பார்ப்போம். இதுக்கு அடுத்துமே நம்ம பார்க்கலாம். 1.41 தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் 1 போடலாம், அதுக்கப்புறம் 1.412, 1.413, அப்புறம் 1.414, 1.415 இது எல்லாத்துக்குமே ஸ்கொயர் வேல்யூஸ் பார்க்கணும். இப்ப இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 1.414க்கு 1.99396 வரும் அண்ட் 1.415க்கு 2.00225 வரும். இந்த √2 ஸ்கொயர் பண்ண வர வேல்யூ 2 இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல தான் இருக்கு. இது 1.414 அண்ட் 1.415 இந்த ரெண்டு நம்பருக்குள்ளதான் இந்த √2ங்கிறது இருக்கு. இப்போ √2ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா √2 ஈக்குவல் டு 1.414213 இன்ஃபினிட்டா போயிட்டு இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது. அண்ட் இந்த வேல்யூல வர 1.414 எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்களா, இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ரெண்டு நம்பருக்குள்ள க்ளோசர் பவுண்ட் பார்க்க இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இப்படிதான் அந்த √2 வேல்யூ வந்துச்சு. ஸோ அதனாலதான் இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர்னு சொல்றோம். ஏன்னா இதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும். Will we ever get a number with terminating decimal representation whose square is 2? So √2 ஓட ஸ்கொயர் வந்து 2ன்னு பார்த்தோம். வேற ஏதாவது ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணா அதே மாதிரி 2ங்கிற ஒரு நம்பர் வருமா, அண்ட் அந்த நம்பர் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா √2க்கு பார்த்தோம் இல்லையா, அது டெர்மினேட்டே ஆகாது, 1.414ன்னு போயிட்டே இருக்கும். பட் டெர்மினேட் ஆகுற ஒரு டெசிமல் நம்பர் இருக்க மாதிரி ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணா நமக்கு 2 வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. If there is such a terminating decimal starting with 1.414 whose square is 2, then it must have a non-zero last digit. இப்போ இந்த மாதிரி 1.414ல ஸ்டார்ட் ஆயிட்டு அது டெர்மினேட் ஆகுது ஒரு இடத்துலன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது டெர்மினேட் ஆகுதுன்னா அதோட ஸ்கொயர் வந்து இந்த நம்பரோட ஸ்கொயர் வந்து 2 இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அப்போ அந்த கடைசி நம்பர் என்னவா இருக்கும், லாஸ்ட் டிஜிட் வந்து நான் ஜீரோவா இருக்கும். If there is such a terminating decimal starting with 1.414 whose square is 2, then it must have a non-zero last digit. If this is the case, then the decimal representation of its square will also have a non-zero last digit after the decimal point. என்ன சொல்ல வராங்கன்னா, அப்போ இந்த டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயர் பண்ணா ஒரு நம்பர் வருது இல்லையா, அப்ப அதுவுமே
will have a non-zero last digit after decimal point. டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் அதுவுமே ஒரு நான் ஜீரோ லாஸ்ட் டிஜிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். இப்போ 1.414 போயிட்டே இருக்கு, அது 4ல முடியுது, டெர்மினேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதோட ஸ்கொயர் என்னவா இருக்கும்னா 6ல தான் முடியும். இதுக்குமே சம் வேல்யூ வரலாம், 2 பாயிண்ட் சம்திங் வரலாம். அப்படி வந்ததுன்னா அது 6ல தான் முடியும். ஏன்னா 4 ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியும்ல 16. அப்போ இந்த எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் கடைசியா ஒரு நம்பர் முடியுதா 4. அப்போ நான் அதை ஸ்கொயர் பண்ணா வர நம்பர் இந்த 6ல தான் முடியும். ஆனா நமக்கு 2 வரலன்னா 2 ஓட வேல்யூ என்ன, 2.0 தான் 2ன்னு சொல்றோம். அப்போ டெசிமல் பாயிண்ட் வந்து 0ல முடியுது. ஸோ ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர் cannot have square as 2. ஏன்னா ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர் வந்து ஒரு நான் ஜீரோ நம்பர்ல முடியும். அது எதுவா இருந்தாலுமே அப்போ அந்த ஸ்கொயர் நம்பருமே ஒரு நான் ஜீரோ நம்பர்ல தான் எண்ட் ஆகும். பட் நமக்கு 2க்கு என்ன வேணும், ஒரு 0ல எண்ட் ஆகுற ஒரு நம்பர் வேணும். Thus the decimal expansion of root 2 must go on forever. அதனால என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த root 2ங்கிறது டெர்மினேட்டிங் நம்பர் இல்ல. ஏன்னா ஒரு டெர்மினேட்டிங் நம்பரா இருந்தா இந்த 2 ஸ்கொயரா வராது. ஆனா இங்க 2 ஸ்கொயரா வந்திருக்கு இல்லையா, சோ இது வந்து ஒரு டெர்மினேட்டிங் நம்பர் கிடையாது. இட் இஸ் a non-terminating decimal representation. ஒரு root 2ங்கிறது ஒரு non-terminating decimal number அப்படின்னு சொல்றாங்க. Can root 2 be expressed as a fraction m by n where m and n are counting numbers? root 2 m by nங்கிற ஃபார்மேட்ல நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இது ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா root 2 ஸ்கொயர் m by n the whole square. இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 வரும். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிட்டு இங்க வந்து m ஸ்கொயர் n ஸ்கொயர்னு போடலாம். இப்போ n ஸ்கொயர் நம்ம இந்த சைடு கொண்டு வரலாமா, அப்போ 2n ஸ்கொயர் ஈக்குவல் டு m ஸ்கொயர். இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வருதா. அப்ப ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் என்ன, 4, 9, 16, 25, 36 இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். இது 2 ஓட ஸ்கொயர், இது 3 ஓட ஸ்கொயர். அதே மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸோட பிரைம் ஃபேக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா எல்லா பிரைம்ஸுமே ஈவன் நம்பரா இருக்கும். இப்போ 4 ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 2 into 2, 3 ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 3 into 3, 4th பாத்தீங்கன்னா 2 into 2 into 2 into 2ன்னு ஈவன் நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் இருக்கும். ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ இந்த நம்பருக்கு ஈவன் நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் இருக்குமா, இந்த நம்பருக்கும் ஈவன் நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் இருக்கும். இங்க ஆல்ரெடி ஈவன் நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் இருக்கு, ஆனா இங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 2 இன்னொரு பிரைம் வருது. அப்போ ஈவன் பிளஸ் இன்னொரு பிரைம் சேர்ந்தா இந்த நம்பரே ஃபுல்லா ஆட் ஆயிடும். ஆட் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்துரும். ஆனா ரைட் சைடுல என்ன இருக்கு, ஈவன் நம்பர் ஆஃப் பிரைம் ஃபேக்டரைசேஷன் தான் இருக்கு. எப்பவுமே இங்க ஈக்குவல் சைன் இருந்தா ரெண்டு சைடுமே ஈக்குவல்னு வரணும். ஆனா இங்க ஆடா இருக்கு, இங்க ஈவனா இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷன், இந்த எக்ஸ்பிரஷனே தப்பு. அப்போ இந்த ரூட் 2 நம்மளால m by nங்கிற ஃபார்மேட்ல எழுதவே முடியாது. சோ இந்த ரூட் 2 வந்து m by nங்கிற ஃபார்மேட்ல நம்மளால எழுதவே முடியாது. ஒரு ரேஷனல் நம்பரை தான் நம்ம m by nங்கிற ஃபார்மேட்ல எழுதுவோம். ரூட் 2ங்கிறது ஒரு இர்ரேஷனல் நம்பர். சோ இதை வந்து m by n ஃபார்மேட்ல எழுத முடியாது. ஆக்சுவலா 10th கிளாஸ்லயே நம்ம இதை பத்தி ஒரு ப்ரூஃப் இருக்கு. மோஸ்டா அது போர்டு எக்ஸாம்ல கூட கேட்டிருப்பாங்க அடிக்கடி, ரூட் 2 இர்ரேஷனல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுலயுமே இந்த மாதிரி இது ஒரு ரேஷனல் நம்பரா எடுத்து ரூட் 2 வந்து m by n ஃபார்மேட்ல எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுதான் ப்ரூவ் பண்ணுவாங்க. இதை கிளாஸ் 10ல எல்லாம் நீங்க படிப்பீங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரூட் 2 cannot be expressed as terminating decimal. ஒரு terminating decimalவும் நம்மளால சொல்ல முடியாது, and ஒரு fractionவும் நம்மளால சொல்ல முடியாது இந்த ரூட் 2. So root 2 is a non-terminating decimal. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, and for more videos கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.